வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் மோட்டோலாக்ஸ் வீடியோ. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்து நாங்கள் சிவகங்கைக்கு வந்து கிளம்ப போகிறோம். பெங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தான் சிவகங்கை. சும்மா ஒரு ஹாஃப் டே ரைடு போயிட்டு வரலாம், போர் அடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்புறோம். இது நம்ம பையன் தான். ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர் மட்டும் போகிறோங்க. போகிறப்போ பேசிக்கிட்டே இருப்போம் ஜாலியா. ரைடு ஒரு ஃபன்னா இருக்கும். ஹாய் சொல்றா கம்மோ. இவன் தான் சீனு, ஆல் ரவுண்டர்னு சொல்லிக்கிட்டு திரிவான். இது என்னோட ரூம்மேட்டு. இன்னைக்கு நம்ம எடுக்கிறது வந்து KTM Duke 200. வணக்கம். இவன் பழனி, சூப்பர் பேட்ஸ்மேனுங்க. வணக்கம் ப்ரோ. மிஸ்டர் ஏழுமலை, இவன் செம காட்டான், செமையா சுத்துவான். வாங்க ட்ரிப் நல்லபடி ஆரம்பிப்போம். போ சரி போ. தலைவன் டீ குடிக்கணும். இன்னொரு ஆளை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ஆள் மட்டும் வரல, கார் எடுக்க மாட்டாரு. சரி பரவாயில்ல, வாங்க நம்ம 4 பேர் மட்டும் போவோம். இப்போதைக்கு சும்மா ஒரு ட்ரையல் ரன் மாதிரி மோட்டோ விளாகிங் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். போக போக நல்லா பேசுனேன்னா சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வழியா போறான் அவன்? இவன் வந்து அங்க சிவகங்கைக்கு மேப் போட்டிருப்பானா இல்ல டீ கடைக்கு மேப் போட்டிருப்பானான்னு தெரியல. எப்பாத வழியா தான் நான் போடுவோம், அந்த வழியா போறான் போல. நாங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னா மானியத்தை பேக் சைட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் இது சிவகங்கைங்கிறது. சிவகங்கைனா எதுவுமே இல்ல, ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் மாதிரி சின்ன ஒரு மலை. ஆனா வந்து ரோடு நல்லா இருக்கும். ஒரு ஹாஃப் டே ட்ரிப்புக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. அதோட கிளைமேட் பாத்தீங்கல்ல செம்மையா இருக்கு. இந்த கிளைமேட்ல ஓட்டுறதுதாங்க இந்த ட்ரிப்பு. எப்படி இருக்குன்னு பாப்போம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் சிவகங்கை. இதுக்கு முன்னாடி போனது இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் வருங்க. வீடியோஸ்ல எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் கொஞ்சம் ரைட் போய் உங்களுக்கு என்னென்ன இருக்கு, ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டான ஹிடன் ஜெம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் காட்டுறோம் உங்களுக்கு. இன்னும் ஒரு வாரத்துல வந்து நாங்க ஒரு பெரிய ட்ரிப் பிளான் போட்டிருக்கோம். பெரிய சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்றப்போ சொல்றேன் எங்கெங்க போறோன்ட்டு. ஒரு 4 டே ட்ரிப் அது. ஃபுல்லா பைக் தான். அப்போ அது நடக்குதா? மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே செட் ஆயிட்டோம். ஒரு பேர் சேர்ந்து போற மாதிரி ஒரு ட்ரிப். நம்ம ரெகுலர் ரூட்டுங்க இதெல்லாம். சரி, நான் வந்து சிட்டியை வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து விளாட ஸ்டார்ட் பண்றேன். பாய். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா எலங்கா ரூட் வழியா போயிட்டு இருக்கோங்க. அதாவது சிவகங்கை போறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க எப்பாடு நிலமங்கலா போயிட்டு போகலாம். ஆனா இன்னொரு வித்தியாசமா இருக்க இன்னொரு ரூட்டை சூஸ் பண்ணோம். அந்த ரூட் வந்து எங்க இருந்து போகுதுன்னா அந்த எலங்கால இருந்து போகுது. அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவங்களாம் கொஞ்சம் ஹை கிளாஸ், நம்மலாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ். ஜாலியா ரைட் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இன்னும் நான் சிட்டியை கிராஸ் பண்ணல. டைம் பாத்தீங்கன்னா காலைல 8 மணி ஆகுது. ஆனா 8 மணி மாதிரியே இல்லை. அதெல்லாம் 6:30 மணி ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சிட்டியை தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். பட் கைஸ், நீங்க வந்து நிலமங்கலா டோலுக்கு வந்து தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. செம்ம டிராபிக்கா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பைக் ரைடுங்கிற ஆசையே போயிடுவாங்க போனீங்கன்னா. செம்ம எடுத்துலாம் வருங்க. நாங்க வந்து நிறைய வாட்டி அந்த ஹாஸ்டல்லாம் போயிருக்கோம். ஹாஸ்டல், சப்ளைஸ்புரா, அதுக்கப்புறம் அந்த ஹோர்நாடு, ஆகும்பு, குண்டாபுரா, அதெல்லாம் வந்து போயிருக்கோம். இந்த ரோடெல்லாம் எடுக்கிறப்போ இந்த பிளேஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. இந்த ரோட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ அந்த நிலமங்கல வழியா தான் போய் ஆகும். எப்பா எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர் குஞ்சிட்டு அவ்வளவு இருக்குங்க. அதோட வந்து ஒரு பிளேன் ஹைவே தான். அதனால
உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாவும் ஒரு கிராஸ் பண்றதுக்கு ஃபுல்லா ஹைவே தான். ஹாசன் வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் நீங்க ஹைவேல சும்மா ஓடிட்டு போற மாதிரி இருக்கும். பைக் ரைடுனாலே வந்து உங்களுக்கு எது பண்ணனா இந்த கொஞ்சமாச்சும் நேச்சுரலா இருக்கணும் சரியா. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஓட்டுறதுக்கு. ஆனா அது வந்து வெறும் ஏதாவது பாடம் ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும் டெசர்ட்ஸ். போக போக வந்து சீரியஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவோம். இப்போதைக்கு நீங்க நினைக்கலாம் எல்லாருமே நிறைய பேர் மோட்டோ விளாகிங் பண்றீங்க சரியா, நீ என்னடா ஸ்பெஷலா பண்றேன்ட்டு. இப்போதைக்கு நான் ஸ்பெஷலா பண்ணல, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இருந்தா நான் வந்து யூனிக்கா பண்றேன் ஏதாச்சும். மோஸ்ட்லி இந்த விளாக் வந்து தமிழ்ல தான் இருக்கும். வெறும் மோட்டோ விளாகிங் மட்டும் இல்ல, ஃபுட் விளாகும் பண்ணுவேன். ஏன்னா நிறைய இடத்துல போய் சாப்பிடுவேன், வித்தியாசமா சாப்பிடுவேன், அதெல்லாம் எடுத்து போடுறேன் சரியா. நீங்க வந்து பார்த்து பண்ணி விடுங்க. என்னடா இவன் ரொம்ப நிறைய இடத்துல சப்போர்ட் கேட்கலான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, ஒரு பம்ப் வேணும்ல லைஃப்ல. வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் இருந்தாங்கன்னா எதை வேணா சாதிக்கிறான்னு சரியா. அந்த மாதிரிதான் ஓகேவா. இந்த பைக் ரைடுங்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு 2016 இருந்து ஆரம்பிச்சதுதான் சரியா. இப்போதான் வந்து நிறைய இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்றதுல நிறைய பசங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ரைட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன்னா இருக்கும் பைக் ரைடு. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும், வாங்கடா ட்ரிப்பு போலாம்னா பஸ் புக் பண்ணிட்டு ட்ரெயின் புக் பண்ணிட்டு, அதுவும் ஜாலி தான், அதுவும் சூப்பரா இருக்கும், தப்பு சொல்லல. ஆனா வந்து பைக் ரைடு வந்து நீங்க வந்து அந்த ஆட்டோஸ்ல எல்லாம் ஓட்டுறது நீங்களே வந்து காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நார்மலா வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி அப்படிலாம் போயிட்டு இருக்காங்க ஓகேவா. நிறைய இடம் இருக்கு. நாங்க வந்து ஒரு ட்ரிப்பு போனோம்னு சொன்னல, அந்த ஹோர்நாடெல்லாம் அங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ரோட்ஸ் தான் மெயினு ஓகேவா. அந்த ரோடு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹசன் வரைக்கும் வந்து ஹைவே இல்ல, அந்த ஹசன் வரைக்கும் ஹைவேல போயிட்டு ஹசன்ல இருந்து நாங்க ஒரு மலை ஏறணும் சரியா. ஹோர்நாடுன்னு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கு. எல்லாருமே வந்து மலையில தான் இருக்கும், சிட்டியும் மலையில தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பார்க்கலாம். அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையிலேயே வந்து ஒரு 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாங்க. அதாவது ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் கோஸ்டல் வரைக்கும் மலையிலே ஓட்டணும். எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த வாரம் வந்து கோவா போறேன். ஆனா கோவா பைக்ல போல, கார்ல போறோம். அத வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போவோம். கார்லயும் கொஞ்சம் ஃபன்னு தான். நான் வந்து இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸோட போறேன், கோவா சீனியர்ஸோட போறேன். ஜாலியா இருக்கும். அங்க போயிட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வித்தியாசமா கிடைக்கும். கோவால நல்லாவும் இருக்கும், வித்தியாசமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி விளாக் போடுறேன். ஷார்ட்ஸா தான் வரும். மோஸ்ட்லி ஃபுட் விளாக்ஸ் வந்து ஷார்ட்ஸா தான் போடுறேன். அதே மாதிரி இந்த கிராம வழியா வரும்போது எனக்கு ஒரு தண்ணி இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. இந்த முன்னாடி போறான் பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் போட்டு, நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், ஃப்ரெண்டோட அண்ணன் மேரேஜுக்கு வந்து வேலூர் போனோம் சரியா. வேலூர் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன சொன்னா, ப்ரோ இங்க மாரத்தள்ளில இருந்து வேலூர்ல இருந்து ஒரு ரூட் வந்து போட்டா மாரத்தள்ளிக்கு வந்துடலாம், என்னை நீங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடலாம். சரிடா வாடான்னு எடுத்துட்டு போனா ஒரு ரூட்டை கூட்டிட்டு போனா பாருங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் வண்டி எடுத்து ஓடிட்டு இருந்தாங்க தெரியுமா. அவங்க கத்துனாங்க, யாரா கூகுள் மேப்ல எடுத்து 2 வீடு நடுவில் வந்து ஒரு சின்ன வழி சரியா. அதுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு 3 பேர் போறோம். அதாவது 2 வண்டியில வந்து போயிட்டு இருந்தோம். ஒரு மத்தியானம் ஒரு 3:30 கிளம்பணும் சரியா. வீட்டுக்கு வந்து சேர்ந்தது வந்து 11 மணி. பாத்துக்கோங்க, 8 மணி நேரம் ஓட்டிருக்கோங்க நாங்க வேலூர் டு பெங்களூரு. வெறும் 200 கிலோமீட்டர். அந்த ரோடு வந்து ரொம்ப மோசம். அப்புறம் நாங்க வந்து அந்த ரோடு எடுத்துட்டு பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு. எந்த ரோடு சொல்றேன்னா பங்கார்பேட் ரோடு சரியா. நீங்க வந்து வேலூர் டு பங்கார்பேட் போயிட்டு பங்கார்பேட்ல இருந்து பெங்களூர் வர்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொரு சார்ண்ணா எங்க இதுல பங்கார்பேட் போய் சாட் சாப்பிட்டு போவோம் ப்ரோன்னா. 2 பேரும் சேர்ந்து பண்ண கூட்டுதான் அது. கைஸ், இந்த கடையில் வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு திரும்பியும் வந்து ரைடை கண்டினியூ பண்ண போவாங்க. இது சொல்ல மாட்டேன்ல, நான் வந்து ஒரு ரூட் சொன்னேன்ல, இந்த நிலமங்கலம் வழியா போகல, வேற ஒரு ரூட் வழியா போறோம்ட்டு. இந்த ரூட் என்னன்னா ஹெசரகட்டான்னு போடுங்க மேப்ல சரியா. நீங்க வந்து இந்த சிவகங்கை சப்போஸ் போறீங்க அப்படின்னா சிவகங்கை வந்து டெஸ்டினேஷனை வச்சுக்கிட்டு
ஆட் பாயிண்ட்ஸ்னு இருக்கும் மேப்பில். அங்கே வந்து ஹெசரகட்டான்னு போட்டிங்கன்னா இந்த ரூட் உங்களுக்கு கிடைக்கும், பெஸ்ட் ரூட்டு. சரியா, ஹைவேஸில் போகிறத அவாய்ட் பண்ணிட்டு நேச்சராக போகலாம். இந்த வில்லேஜ் பேர் வந்து ஹெசரகட்டா அப்படின்றாங்க. சரியா, பார்த்துவாங்க. தாண்டியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இங்கே அந்த வில்லேஜ் அவுட்டரில் இருக்கிற ரோடு. சரியா, ஏன்னா நம்ம பெங்களூர் தான் தாண்டல, இதெல்லாம் பெங்களூர் தான் இருக்குது. கேஆர் மார்க்கெட்டுக்கு போகிற பஸ்லாம் இங்கே இருந்து இருக்கு. இந்த இடத்த பாருங்க, இவ்வளோ அழகா நீட்டாக இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுவும் காட் ரோடு மாதிரி தான் லிட்டரலி. சரியா, மேப்பில் பார்த்தீங்கன்னா இது மழையா காட்டும், ஹில்ஸ். சரியா, தூருதுங்க. நான் ஜாக்கெட் எதுவுமே போடல, கிளவுஸ் போடல, ஜாக்கெட் போடல, வெறும் ஒரு கார்டிங் மட்டும் போட்டு ட்ரிப் வந்துருக்கேன். பிகாஸ் இது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தானே, ஈஸியாக கவர் பண்ணிடலான்ட்டு. ஒரு கிராமம் வந்து இருக்கு. நிறைய இடத்துல வந்து கன்னடா மட்டும்தான் இருக்கு. நான் ஒரு ஆக்ட் இது கொண்டு வந்தாங்கல்ல, ஆக்ட் 70% வந்து கன்னடா தான் இருக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்னடத்தில் தான் இருக்கு. அதோட இல்லாமல் இந்த ரூட்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மட்டும்தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சண்டே. சரியா, சண்டே எத்தனை பேர் சிவகங்கை போவானுங்க, எத்தனை பேர் நம்மள மாதிரி ஷார்ட் ரைட் போகணுமா? பாத்தீங்களா, யாரும் வரல, நாங்க மட்டும்தான் இருக்கோம். மோஸ்ட்லி நந்தி ஹில்ஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நந்தி ஹில்ஸ் வந்து ரொம்ப காமனான ஏரியா. ஓகேவா, அங்க போனீங்கன்னா என்ன சொல்றது, இந்த பைக்கர்ஸ் நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் எல்லாம் பைக் எடுத்துதான் வந்துட்டு இருப்பானுங்க. ஆனா அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நந்தி ஹில்ஸ்ல ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நந்தி ஹில்ஸ். அப்படின்னா 30 கிலோமீட்டர்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பைக்கர்ஸ. இங்க பாத்தீங்கன்னா யாரும் இல்லை. கேமரா வேற 50% பேட்டரி இருக்கு, அதனால பாதியில கட் ஆயிடுச்சுன்னா ஸோ சாரி, ரிட்டர்ன் போறதுக்கு முன்னாடி கட் ஆயிடுச்சுனா. ஆனா பவர் பேங்க் கொண்டு வந்துருக்கேன், அந்த ட்ரெக்கிங் போறப்போ வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன். ரிட்டர்னையும் காட்டுறோம். ரிட்டர்ன் வந்து மோஸ்ட்லி இவனை ஓட்ட விட்டுறேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் ஓட்ட மாட்டேன், அவ்வளோ பின்னாடி பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு தானே வந்திருக்கான், அவனுக்கு ஆசை இருக்கும்ல. அவன் வண்டி தாங்க, ஃப்ரெண்டு வண்டி தான். நிறைய பேர் வந்து போவாங்க, ஆனா இந்த ஃபுட்டை போக மாட்டாங்க. உங்களுக்கு காட்டு தான் இங்க எல்லாம் வந்துட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருக்கு லைஃப்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். சரியா, வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான், திரும்பி கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் சுத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மைக்கு வேற வந்து மாட்டி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. மைக்கு நான் பேசுறது கரெக்டா கேட்குதான்னு கூட தெரியல. சரியா, சப்போஸ் காத்தெல்லாம் அடிச்சதுன்னா ரொம்ப சாரி. அடுத்த மைக் வாங்குற வரைக்கும் இதுதான். அடுத்து வாங்கினா மைக் கிடையாது, இன்டர்காம் தான் வாங்கணும். வைஃபை கேமராவோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்காம்லாம். இந்த லாங் ரைட்ஸ் போறதுல ரொம்ப யூஸ் ஆகும். என்னோட ட்ரீம் இப்போதைக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சவுத் இந்தியா வந்து கவர் பண்ணும். ஒரு வாட்டி ஹைதராபாத் போயிட்டு வரணும். என்னன்னு தெரியல, ஹைதராபாத் வந்து நான் வந்து ஆந்திரா பக்கம் பைக்ல அவ்வளவா போனது கிடையாது, போனதே கிடையாது. சரியா, கர்நாடகா சுத்தி இருக்கேன், கேரளாக்கு போயிருக்கேன், தமிழ்நாடு சுத்தி இருக்கேன். இந்த 3 ஸ்டேட் தான். மகாராஷ்டிரா வந்து ஒரு நாள் வந்து சும்மா ட்ரிப்பு போயிட்டோங்க. நார்த் இந்தியாவும் போனது கிடையாது. அடுத்த ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடி என் வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கா இருக்கு, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சதால வண்டி அந்த செயின் இருக்குல்ல, அங்க வந்து நிறைய மட்டு தெரியும். அந்த இது என்ன சொல்றது, சகதி மண் இருக்குல்ல, அது வந்து ஒட்டிக்கினே இருக்கும். சரி, அதை ஒட்டி 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 என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட்ல இன்ஜின் பக்கத்துல வந்து செயின் ஒரு அந்த இடம் பேர் எனக்கு கரெக்டா தெரியல. சரியா, அந்த இன்ஜின் பக்கத்துல வந்து செயின் கனெக்ட் ஆயிருக்கும்ல, அங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி அங்க நிறைய மண் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் கலட்டிருங்க. சரியா, அப்பதான் வந்து செயின் போகாது, இல்லைன்னா செயின் போயிடும். அதே மாதிரி செயின் லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த என்கிட்ட ஒரு ஹாஃப் ப்ளவுஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மாத்தணுங்க. எப்பா, நான் வந்து ஒரு நாள் கொடைக்கானல்ல பைக் ரைடு போனப்போ பூம்பாறைன்னு ஒரு இடத்துக்கு போனோங்க. அப்போ வந்து அந்த ஹாஃப் க்ளவுஸ் போட்டு போய் க்ளவுஸ் போட்ட இடம் மட்டும் வாம்ப இருந்துச்சு. என் விரல்லாம் வந்து அப்படியே நம்பாயிருச்சு, நம்மளா அந்த கல்லு மாதிரி ஆயிடுச்சு. சரியா, குளிரால அவ்வளவு குளிர் இருக்கும் அங்க. 8 டிகிரி நாங்க போனப்போ பூம்பாறையில. பூம்பாறை யாரு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நீங்க கொடைக்கானல் வந்து சும்மா போனீங்கன்னா அந்த பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும். சப்போஸ் வண்டியில கார்ல போனீங்கன்னா பூம்பாறை பூண்டின்பாங்க, அங்கெல்லாம் போயிட்டு வரலாம், செம்மையா இருக்கும் இடம். ஒரு வழியா
இந்த ரோடெல்லாம் தாண்டி வில்லேஜ் ரோடெல்லாம் தாண்டி காட் ரோடு வந்துட்டோம். சரியா, சாரி, வில்லேஜ் ரோடெல்லாம் தாண்டி ஹைவேஸுக்கு வந்துட்டோம். நான் உளறிட்டு இருக்கேன், பசி, செம பசி. டச் பண்ணும். போங்க ப்ரோ எல்லாம் போங்க. இதான் அந்த ஹைவே. பாத்தீங்களா, பிள்ளைங்களா இருக்கும் ஹைவே. இவ்வளவு நேரம் எப்படி இருந்துச்சு ரோடுலாம், சும்மா சிக்கி சிக்கி சிக்கி. இப்போ பாருங்க, அனலாடி வந்துச்சு. என்னதான் மேகம் அப்படி இருந்தாலுமே அதான் அந்த கிரீனரியோட எஃபெக்ட். கிரீனா இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு செம்மையா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி சொல்றது, என்ன சொல்றது, சும்மா புரியாது. தெரியும் அந்த இடத்துல போனீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த இடம் எப்படி இருக்கும். நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்கும், வேகமா மட்டும் போகலாம். இந்த ஹைவேல நான் சொன்னேன், இப்பதான் முடிச்சேன் வீடியோ, டக்குனு திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா இங்க ஒரு சின்ன கடையை பார்த்தேன், அங்க நிப்பாட்டிடும். பசிக்குது ரொம்ப, சாப்பிடாம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ இங்க நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு போலாம் நிப்பாட்டிருக்கோம். ஒரு வழியா வந்து ஹைவே வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம பாய்ஸ் எங்கன்னு தெரில, நான் வந்து பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ ஹைவே கிராஸ் பண்ணி அந்த சிவகங்கைங்கிற ஒரு மவுண்டைன் ஹில் ஏரியாவுக்கு வந்து வந்துட்டோம். இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்கு, போய் ரீச் ஆயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகம் வந்து அப்படியே சூழ்ந்துருக்கு அந்த மலையை. செம்ம மிஸ்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் என்ன சொல்றது, குளிருக்கு வந்து தாங்குற மாதிரி எதுவும் நான் போடல. செம்மையா இருக்கும். இந்த ரோடை பாருங்க, இந்த ரோடு நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு ரோடு. அந்த மலையோட என்ட்ரன்ஸுக்கு வந்து விட்டோம். ஆனா ஒன்றும் புரியல, என்ன எழுதுறானுங்களே தெரியல. ஆனா சின்ன மலை தான். அந்த மேகம் வந்து சூழ்ந்து இருக்குல்ல, அதுக்கு மேல ஏதாச்சும் இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அது வெறும் பாறை. இந்த பாறை மேல என்ன வச்சிருக்க போறானுங்க ஒன்றும் தெரியல. அவ்வளோ அதே மாதிரி வந்து மலை வந்து அவ்வளோ மரங்கள் இருக்கிற மலை மாதிரி தெரியல. சுமார் நார்மலான சின்ன குன்று, மலை கிடையாது, குன்று. லெஃப்டா ரைட்டா? உள்ள வந்துட்டோம், கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கோயில், அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்கள்லாம். கோயிலுக்கு வந்தாச்சு. அது கிராமம் தான் இருக்கு, இதுக்கு தான் தோக்குது. சரி போ. ஆமா, என்ன இருக்குங்க இங்க பாருங்க, குட்டி நாய் அழகா இருக்குல்ல. கிராமம் தான்டா இது. மேல ஏறானுங்க பாரு, மேல ஏறிட்டு இருக்கானுங்க. கோயில் தான் நம்ம, அதான் மேல கோயில். நல்லது, திருப்பரங்குன்றம் கோயில் மாதிரி இருக்கு. ஏரியாவே அப்படிதான் இருக்கு, திருப்பரங்குன்ற ஏரியா மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இந்த ஹெல்மெட் தூக்கிட்டு நான் ஏறணும். இப்போ ஹெல்மெட்லாம் இங்கே வச்சுட்டு போக முடியாது, தூக்கிட்டு போயிடுவோம். பேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், மாட்டிக்கிட்டு ஏறிடலாம். அவனுக்கு நமக்கு வேற ரூட்ல வந்திருப்பானுங்க போல. Guys, thanks for watching this first part. என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்ல மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.